வணக்கம் நண்பர்களே. 90 வயதிலையும் உற்சாகமாக நடக்க முடியுமா? வயது அதிகரித்தாலும் உடல் வலிமை குறையாம இருக்க முடியுமா? இதற்காக விலை உயர்ந்த மருந்துகளோ சப்ளிமெண்ட்டுகளோ அவசியமா? அப்படி இல்லைங்க. நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய வெறும் 3 பொருட்கள் போதும். அதுதான் பூண்டு, முந்திரி, பாதாம். இந்த மூன்றையுமே சரியான அளவுல உணவுல சேர்த்தா நல்ல உணவு முறை மற்றும் உடற்பயிற்சியுடன் சேர்ந்து இதய ஆரோக்கியம், தசை பராமரிப்பு, நல்ல கொழுப்புகள், சில விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிடைக்கிறதுக்கு இது உதவும். இன்னைக்கு வீடியோல ஒவ்வொரு பொருட்களுடைய சத்துக்கள், அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள், யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும், மூன்றையும் சேர்த்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத விரிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் நான் ஒரு ஹெல்த் டிப்ஸையும் கொடுக்க போறேன். கண்டிப்பா இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோவா முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வயது அதிகரிக்கும் போது உடல்ல என்ன நடக்குது? தசைகள் குறையுது, எலும்பு பலவீனம் ஏற்படுது, நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, இதய ஆரோக்கியத்துல மாற்றங்கள் ஏற்படுது, நினைவாற்றல் குறையுது, சோர்வு ஏற்படுது. இந்த மாற்றங்களை முழுமையாக தடுக்க முடியாது. ஆனா நல்ல உணவு, போதுமான புரதம், உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இது எல்லாமே சேர்ந்து நம்ம எடுக்கும்போது ஆரோக்கியமான முதுமையை பெறலாம். இப்போ பூண்டில் இருக்கக்கூடிய அற்புதமான நன்மைகளை பார்த்துடலாம். பூண்டை ஏன் பயன்படுத்துகிறோம், அதில் என்ன சத்துக்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூண்டில் அலிசிலின் அப்படிங்கிற சேர்மம் இருக்குது. அடுத்து செலினியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் C இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூண்டு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. சிலருக்கு ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. ஸோ உடலை பாதுகாக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. செரிமானத்திற்கு பூண்டு உதவுது. எப்படி சாப்பிட வேண்டும்னா 1 அல்லது 2 பல் பூண்டு மட்டும்தான் எடுத்துக்கிறணும். எப்படின்னா பூண்டை நசுக்கி கையால் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சதுக்கு பிறகு தான் ஒன்று நீங்கள் சமைச்சோ இல்லை டைரெக்டாக வாயில் போட்டு மென்றோ சாப்பிட்லாம். ஆனால் என்ன பண்ணணும், 10 நிமிஷம் கண்டிப்பாக கையில் நீங்கள் நசுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடணும். பூண்டை தோலை உரித்து அப்படியே டபக்குன்னு வாயில் போட்டு மென்று சாப்பிடக்கூடாது. 10 நிமிஷம் கையில் நசுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாயில் போட்டு மென்றணும். ஸோ இதுதான் சரியான முறை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக பயன்படுத்துகிறாங்க. தவறாக எடுக்கும்போது இது ஆபத்துகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் சரியான முறைங்கிறது ரொம்பவுமே முக்கியம். அளவும் அது மாதிரி முக்கியம். 1 இல்லைன்னா 2 பல்லு பூண்டு தாங்க எடுக்கணும். சிலருக்கு பச்சையாக சாப்பிட்ற பூண்டு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வடச்சட்டியில் போட்டு நீங்கள் 1 இல்லைனா 2 பூண்டை வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா அடுப்பில் சுட்டும் சாப்பிட்லாம். ஸோ இந்த நம்ம இப்படி சாப்பிட்றது இன்னுமே நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பச்சையாக சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்காது. அதனால நம்ம வறுத்து ரோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ எப்படி வேணாலும் பச்சையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வறுத்த பூண்டாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் 1 இல்லைனா 2 வறுத்த பூண்டு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. 1, 2 ஒரு நாளைக்கு இதுதான் எடுத்துக்கணும். யாரெல்லாம் இந்த பூண்டை சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, பிளட் தின்னர் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இருக்கிறவங்க, இப்போ நான் அடுத்த வாரத்தில் போய் நான் அறுவை சிகிச்சை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வாரத்தில் இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் அதிக அளவில் வயிற்றெரிச்சல் இருக்கிறவங்க இது தவிர்க்கிறது. அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா முந்திரி தாங்க. இப்போ முந்திரியோடைய நன்மைகளை பார்த்துடலாம். முந்திரி எதுக்காக எடுத்துக்கிறோம்னா, முந்திரியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முந்திரியில் நல்ல கொழுப்புகள் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, ஜிங்க் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னா, இதயத்திற்கு நல்ல கொழுப்பு ரொம்பவுமே அவசியமானது, அது முந்திரியில் இருக்குது. தசைகளுக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கறதுக்கும் முந்திரி பயன்படுது. எலும்புகளை ஆரோக்கியத்திற்கு
தாதுக்கள் ரொம்பவே தேவை. ஸோ எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான தாதுக்கள் முந்திரி கொடுக்குது. அடுத்து நீண்ட நேரம் பசி வராம தடுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. சக்தியை தரக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸாகவும் முந்திரி இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை முந்திரி சாப்பிடணும்னா, ஒரு நாளைக்கு 5 முந்திரி சாப்பிடலாம். அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். ரொம்பவும் குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா 8 முந்திரி எடுத்துக்கிடலாம். பெரிய அளவுல இருந்தா 5 முந்திரியே போதும். அதுக்கு மேல ஒருபோதும் எடுக்காதீர்கள். அதிகமா முந்திரி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடும், கிட்னில ப்ராப்ளம் வரும். ஸோ ஒருபோதும் அதிகமா சாப்பிடாதீங்க. ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலுமே அளவோடு எடுக்கிறது தான் நன்மைகள கொடுக்கும், ஆரோக்கியமானது. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாகும், விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா, பாதாம் தாங்க. பாதாமுடைய நன்மைகள பார்த்துரலாம். பாதாம்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னன்னா, விட்டமின் இ, கால்சியம், புரோட்டீன், ஃபைபர், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, மூளையோடைய செயல்பாட்ட ஆதரிக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் பயன்படுது. அதே மாதிரி தோல் ஆரோக்கியத்திற்கு விட்டமின் இங்கிறது ரொம்பவே முக்கியம். அது இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல கொழுப்புகளை கொடுக்கறதுக்கும் பாதாம் பயன்படுது. ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்கு சமநிலையான உணவுகளோடு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கும். இதை மட்டும் சாப்பிட்டுட்டு ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கான டயட்ல இருந்துட்டு நீங்க இந்த ஒரு உணவை எடுக்கும் பொழுது கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்புறம் நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது பாதாம். இந்த பாதாம் எவ்வளவு சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா, பாதாமும் நீங்க 5 தான் எடுத்துக்கிறணும். ஆனா இந்த 5 பாதாமை நீங்க நேரடியா சாப்பிடக்கூடாது. ஊற வச்சு தான் சாப்பிடணும். இரவுல 1 கப்பு தண்ணியில 5 பாதாமை எடுத்து ஊற வச்சுட்டு காலையில அதனுடைய தோல்களை எடுத்துட்டு நீங்க பாதாமா சாப்பிடணும். அந்த பாதாம்ல இருக்கக்கூடிய வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பருப்பை தான் சாப்பிடணும். ஏன் தோலை நீக்க சொல்றோம்னா, தோலில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் இருக்குது. அது அதையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, பாதாம்ல இருக்கக்கூடிய முழு ஊட்டச்சத்தையும் உடலால உறிஞ்சி கொள்ள முடியாது. அந்த டேனின் உறிஞ்ச விடாது. ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பருப்பு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எதுக்காக சாப்பிட்றோம், நம்மளுக்கு முழு சத்துக்களும் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே இந்த உணவுகளை சாப்பிட்றோம். அப்போ அது முழு ஊட்டச்சத்தும் கிடைக்கணும்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றது தான் ஆரோக்கியமானது. நம்ம 3 பொருட்களுமே தனித்தனியாக பார்த்தோம். 3 பொருட்களுமே அதிக அளவில் நன்மைகளை கொண்டது. ஸோ இந்த 3ஐயும் சேர்த்து நீங்கள் ஒரு நாள் எடுக்கும் பொழுது பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ காலையில் நீங்கள் 1லேருந்து 2 பூண்டு, 5 ஊற வைத்த முந்திரியை நீங்கள் நைட்டே ஊற வச்சு சாப்பிட்லாம். ஸோ 5 முந்திரி, 5 பாதாம் ஊற வச்சு காலையிலேயே இந்த பூண்டு, முந்திரி, பாதாம் 3ஐயுமே நீங்கள் காலையில் சாப்பிடுங்க. ஸோ இதுதான் சரியான முறை. இது கூடவே நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. நடக்க முடியாதவங்க வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ கால்களை பலப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணுங்க. அடுத்து புரதம் நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க. பருப்பு வகைகள், முட்டை, சிக்கன், மட்டன், அந்த மாதிரி காய்கறிகள், இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறங்க. அடுத்து பழம், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துக்கிறங்க. அடுத்து போதுமான தண்ணீருங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி ஒரு மனுஷனுக்கு ரொம்பவும் அவசியம். ஸோ தண்ணீர் எடுத்துக்கிறங்க. அடுத்து தூக்கம், ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ தூங்காமல் இருந்தீங்கன்னா பல நோய்களுக்கு அது கொடுக்குற மாதிரி இருக்கும், வழிவகுக்கும். ஸோ அதனால தான் தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். தூக்கம், தண்ணி, உடற்பயிற்சி, உணவு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் 90 வயதுலையும் 20 வயது இளைஞனை போல உற்சாகமாக இருக்கலாம். ஸோ நம்ம சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நண்பர்களே, நீங்கள் 90 வயதாக இருந்தாலும் 20 வயது மாதிரி உற்சாகமாக இருக்க இந்த ஒரு உணவுகள் பயன்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.